1974 ஜோசப் விஜய் சந்திரசேகரா இருந்த குட்டி குழந்தை 10வது வயதுல வெற்றி பதிச்சு 1992 நாளைய தீர்ப்பா தோன்றி இன்னைக்கு இளைய தளபதியா எவரும் கண்டிடாத உச்சத்துல இருக்காரு. என்னதான் தன்னோட அப்பா என்ட்ரி கொடுத்தாலும் தன்னைத்தானையே மெருகேற்றி கொண்டு 24 வருஷம் இவரோட ஜேர்னி வெறும் ஹார்ட் ஒர்க்னால மட்டும்தான் அப்படின்னு ஆணித்தனமா சொல்ல முடியும். முதல் படத்துல இருந்து அப்படி இப்படின்னு சில கசப்பான படம் கொடுத்தாலும் பூவே உனக்காகல என்னைக்கு அவர் கிளைமேக்ஸ்ல ஃபீலிங்கை விட்டு டைலாக் பேசினார். அன்னைக்கு அவர் ஆடியன்ஸ் மனசுல இடத்தை பிடிக்கிறாரு. இன்னைக்கு வரையும் அவங்க அம்மாவுக்கு விஜய் நடிச்சதுலேயே பிடிச்ச படம்ன்றது பூவே உனக்காக தானா. அதுக்கப்புறம் நேருக்கு நேர், லவ் டுடே, ஒன்ஸ் மோர்னு பல கமர்ஷியல் சக்சஸ்ஃபுல் மூவி கொடுத்திருந்தாலும் 14வது படம் காதலுக்கு மரியாதையில தன்னோட மரியாதையை காதலுக்கு செலுத்தி பெண்களோட மனசுல ஹிட் ஆகுறாரு. பிரியமுடன்ல தனக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த வில்லனை தட்டி எழுப்பி துல்லாத மனமும் துள்ளும்ல ஒரு பாத்ரூம் சீன் இன்னைக்கு கூட ஒரு ரசிகர்கள் அதை பார்த்தா கண்ணுல இருந்து தண்ணி விட்டுருவாங்க. இது போல ஃபேமிலி என்டர்டெய்னரா கொடுத்திருந்த நம்ம தளபதி அவரோட ஃபேன்ஸ் லிஸ்ட்ல ஃபேமிலி ஆடியன்ஸும் வந்து சேர்ந்தாங்க. இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையில பல கசப்பான படங்கள் வர இவரெல்லாம் அவள் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பல கூட்டத்துக்கு சாக்கு அடியா குஷியில வராரு நம்ம தளபதி. 50-100 நாட்கள்லாம் இல்லைங்க, 200 நாட்கள் கம்ப்ளீட்டா பிளாக் பஸ்டர் ஹிட். இதுக்கப்புறமும் ஃப்ரெண்ட்ஸ், பத்ரி அப்படின்னு பல அட்டகாசமான படம் வந்தாலும் ரசிகரால அவரோட காமிக் சென்ஸ் ரொம்ப சூப்பரா வந்திருக்கும். ஏன் நம்ம ரஜினி சாருக்கும் இந்த விஜய் படம் தான் ரொம்ப ஃபேவரட்டாம். இப்படி ரொமான்டிக் லவர் பாய் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச விஜயா இருந்த நம்ம தளபதி ரசிகர் கூட்டத்தை உணர்ந்து அவங்களுக்காக திருப்பாச்சி பேக் டு பேக் சூப்பர் ஹிட் மூவியை கொடுத்தாரு. இதுக்கப்புறம் சும்மா சொல்லி அடிச்ச மாதிரி கில்லி வருது. இந்த வெற்றி அவரோட ரசிகர்கள் கொண்டாடி முடிக்கிறதுக்குள்ள போக்கிரி பொங்கலா பொங்கி அதிர வைக்கும் டைலாகுகள்லாம் பேசி தனக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்கிக்கிறாரு. ரஜினி சாருக்கு அப்புறம் 100 கோடி வசூல தொட்ட பெருமை துப்பாக்கி படத்து மூலமா தளபதிக்கு கிடைச்சிருது. ரசிகர்களுக்கு தலைவனா நின்று கத்தியை தூக்கி லைட்டா புலியில் அடிபட்டு பின்னாடியிலிருந்து பிடிச்சி இழுத்தவங்களை திரிக்க விட்டு ஸ்டைலா வாயில சிக்லெட்டை போட்டு நடந்து போறாரு பாருங்க. என்னதான் தமிழ் படம் மட்டும் நடித்தாலும் அவரோட அந்தர் மஸ்டா என்னன்னு தெரியணுமா? கேரளாவுக்கு போய் ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ பாருங்க. தளபதி மேலே அவங்க காட்டுற அன்பு இருக்கே, அட்டா இப்படி இல்லாமா அப்படின்னு தோணும். கோகோலா, சன்ஃபிஷ், ஜோசலுகோஸ், டொக்கோமோ போன்ற நிறுவனங்கள்லாம் இவரை பிராண்ட் அம்பாசிடராக நியமித்தது. இது குழந்தைகள் முதல் வயதானவங்க வரையும் இவர் படமா தைரியமா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல வச்சிருக்கு. 2002 இருந்து தமிழ் சினிமாக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் குறையாம இருக்கிறது ஒரே காரணம் நம்ம இளைய தளபதி விஜய் தான் ஆணித்தரமா சொல்ல முடியும். அவரோட கஷ்டத்திலும் சரி வெற்றியிலும் சரி துணையா இருக்கிற அனைத்து ரசிகர்களுக்கும் ஒரு சல்யூட். பொண்ணுங்களை கூட அண்ணா அப்படின்னு மனசு நிறைய சொல்ல வச்சது ஹீரோ வேற யாராங்க இருக்க முடியும்? தலைவா, we love you தலைவா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, விஜய் ஃபேன்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.